இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, இன்றைய நாளிலே குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள் மற்றும் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுவோர், திருமண ஆண்டை கொண்டாடுவோர் அத்தனை பேரினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இந்த உலகத்தில் நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும், யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இந்த பலியிலே கலந்து கொள்கிறார்களோ அவர்களது தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்றும், எங்கள் ஒவ்வொருவரினுடைய வாழ்நாட்களையும் நீர்தாமே ஆசிர்வதித்து நாங்கள் கொடுக்கின்ற நன்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு கஷ்டம் இல்லாத மனுஷன், கவலை இல்லாத மனுஷன், அழுகை இல்லாத குடும்பம், பிரச்சனைகள் வராத வாழ்க்கை, இப்படி ஏதாச்சும் இருக்குதா? வாழ்க்கைன்னா இதெல்லாம் இருக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டு இருப்பது ரொம்ப சுலபம். ஆனா இவையெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா அதற்கு அடிப்படை காரணமே நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? நாம சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையின் அடிப்படை விருப்பமே அதுதானே. இப்போ எதற்கு ஓடி ஓடி நாம உழைக்கிறோம்? சந்தோஷமா வாழுவதற்காக. எதற்கு நாம விருப்பப்பட்ட உணவுப் பொருட்கள் வாங்குகிறோம்? சந்தோஷமாக உண்பதற்காக. எதற்கு நாம ஹாலிடே போறோம்?
சந்தோஷமாக ஊர் சுற்றி பார்ப்பதற்காக. இப்போ வாழ்க்கையின் அடிப்படை என்ன? சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நாம சரியான முறையில் அணுகிக்கல அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷம் நம்மை காலப்போக்கில் அழிவுக்குள்ளாக தள்ளிவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை முறையை நாம செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு எது நமக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அது இன்னும் ஒரு 10 வருஷத்துல நமக்கு வியாதியையோ துன்பத்தையோ பிரச்சனையோ தொல்லையோ கொண்டு வருமாக இருந்தால் அதை இப்பொழுதே முளையிலே கிள்ளி விடுவது ரொம்ப முக்கியமானதாகும். இப்போ முளையில கிள்ளி விடுறது அப்படின்னு சொல்ற வேளையில ஒரு காரியம் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நற்செய்தியில சொல்லிக்கிட்டது நினைவுக்கு வருதுங்க. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். இந்த கிளைகள் குறித்து பேசுற வேளையில அவர் தெளிவா சொல்றாரு, கனி கொடாத கிளைகளை வெட்டி விடுவார் என்னுடைய தகப்பன். ஏன்னா அவர் தான் தோட்டக்காரர். கனி கொடுக்கக்கூடிய கிளைய கூட அவர் வெட்டி விடுவார் அப்படின்னு சொல்லாது போனாலும் கழித்து விடுவார் அப்படின்னு சொல்லிய வேளையில், கழிப்பது அப்படின்னா என்ன தெரியுமா? அதை ப்ரூன் பண்ணுவது, அதை அழகாக வெட்டி விடுவது. ஏன்னா அந்த நுனியை வெட்டினா தான் கனிகள் அழகான முறையில அதிகமான முறையில விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதத்துல அவை அற்புதமான முறையில வளருங்க. அப்போ இங்கே கனி கொடுத்தாலும் சரி கொடுக்காது போனாலும் சரி வெட்டப்படுவது உறுதி. வெட்டப்படுகின்ற பொழுது அங்கே வலி எடுக்கத்தான் செய்யும். அந்த வலி நன்மையானதா தீமையானதா அப்படி என்பது அவரவருக்குத்தான் தெரியும். நாம ஒரு தப்பான காரியம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படி என்பதற்காக தப்பான விதத்துல நம்முடைய சந்தோஷத்தை தேடுவோமாக இருந்தால், வாகனம் ஓடணும் விருப்பம், ஆனா அதுவே நாம் ஓட வேண்டிய ஸ்பீடை தாண்டி ரெட்டிப்பான மடங்கு ஸ்பீட்ல போவோமாக இருந்தால் அது ஜாலியா இருக்கும். ஆனா விபத்து ஏற்பட போவது உறுதி இல்லையா? நாம ஜாலியா இருக்கணும் அப்படி என்பதற்காக கொஞ்சம் குடிக்கிறோம், ஸ்மோக் பண்றோம், போதை பொருட்கள் எடுத்துக்கிறோம், சந்தோஷம். ஆனா அது எங்க கொண்டு போய் முடிக்கும்? வாழ்க்கைய ஆபத்துக்குள்ள கொண்டு போய் முடிக்கும். நாம சாப்பிட வேண்டிய சாப்பாடு அளவுக்கு சாப்பிடாம அதிகமாக சாப்பிட்டோமாக இருந்தால் உடம்புல வெயிட் போடும், வியாதி வருத்தம் வந்து சேர்ந்து கொள்ளும். அப்போ அந்த தருணத்துல ஒரு வேளையில இப்போ அப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருப்பீங்களாக இருந்தால், அல்லது இந்த செய்தி யாரோ ஒருத்தர் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் கேட்க வேணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களாக இருந்தால் உடனடியாக இந்த செய்தியை அவருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க ஆரம்பத்திலே முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டியவர்கள். என்ன தப்பான விதத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இவர்கள் இன்னும் 2 வருடம் 5 வருடம் 10 வருடம் போவார்களாக இருந்தால் வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க. தொலைத்து விட்டால் அதற்கு அப்புறம் அதை கண்டுபிடிக்கும் அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் புதையல் கிடையாது. அப்போ வாழ்க்கை என்பது ஆசிரான காரியம். அந்த ஆசிரான காரியத்தை நாம ஆசிரோடு வச்சுக்கணும், ஆசிரோடு வாழ்ந்துக்கணும், ஆசிர் மேல் ஆசிரை கண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழணும். அப்படின்னா இந்த தீமையான காரியங்களை எப்படி கனி கொடாத கிளைகள் வெட்டப்படுமோ அது போன்று இந்த தீமையான காரியங்கள் அத்தனையும் வெட்டப்படணும். நன்மையான காரியங்கள் பண்றீங்களா? ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்றீங்களா? அப்படி ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுகின்ற வேளையில உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி வரலாம், நான் நல்லா தானே படிக்கிறேன், ஆனா இருந்தாலும் ஏன் வீக்கெண்டா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு போய் சந்தோஷமாக ஜாலியா ஊரை சுத்திட்டு வர்றதுக்கு என்னுடைய அம்மா அப்பா விடுறாங்கல்ல. ஏன் விடுறாங்கல்ல தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் வெளியில சமூகம் கெட்டு போய் கிடக்குது. நீங்க நல்ல பிள்ளைதான், ஆனா வெளியில போய் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறபடியா இப்போ அம்மா அப்பா உங்களை ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அவங்க வெட்டி விடல, கழித்து விடுகிறார்கள். அந்த கிளைய ப்ரூன் பண்றாங்க. எதற்கு? உங்க வாழ்க்கை இன்னும் ஆசிரை காணணும் என்பதற்காக. ஆகவே அன்பின் உள்ளங்களே, வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க. இன்னைக்கே அந்த சந்தோஷத்திற்கான அடிப்படையை சரியாக தேர்ந்து கொள்ளுங்கள்.
வைக்கிற கல்லு தப்பான கல்லாக இருந்தால் அது முழு கட்டிடத்தையும் சரித்துவிடும். ஆகவே நீங்க வைக்கக்கூடிய அடியை கரெக்டா எடுத்து வைங்க. உங்களது மகிழ்வு முக்கியம்தான். அந்த மகிழ்வை சரியான முறையில் நீங்க வளர்த்து கொள்ள பாருங்க. சரியான விதத்துல நீங்க வாழ்க்கையை வாழ பழகிக்கோங்க. அப்படி வாழ்வீர்களாக இருந்தால் நேரத்திற்கு சரியான சாப்பாடு, நேரத்திற்கு சரியான உடற்பயிற்சி, நல்லபடியான பேச்சு, மரியாதையற்ற பேச்சுக்கள் தவிர்க்கப்படணும். பெற்றோர் பெரியோருக்கு மரியாதை காண்பிக்கப்படணும். எப்பொழுதும் எல்லாரிடமும் சிரித்து பேச வேண்டும். தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. அன்பொழுக நீங்கள் ஒவ்வொருவரோடும் பழகுகின்ற பொழுது உங்களை காணுகின்றவர்கள் இந்த இடத்துல நான் இருந்தா என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு உணர்ந்துக்கணும். அப்படி வாழுகின்ற வாழ்க்கை தான் உண்மையான மகிழ்வின் வாழ்வு. அந்த வாழ்க்கை தான் இயேசு என்கின்ற திராட்சை கொடியோடு இணைந்து வாழ்ந்து கனி தரக்கூடிய வாழ்க்கையாகும். அந்த வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையிலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென். நீர் என்ன சொன்னாலும் தவறாமல் செய்திடுவேன். நீ தந்த வாழ்க்கையாவும் உமக்குத்தான் சொந்தமே. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, அன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை, தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு இப்பொழுது வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகத்திலே நிரந்தர சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றும் ஜெபித்து நிற்போம். நாம் கேட்டுக்கொண்ட இந்த 8 தேவைகளையும் தெய்வம் கேட்ட மாத்திரத்திலேயே நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களது 8 தேவைகளை உம் பாதம் சமர்ப்பித்தோம். கேட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். அப்பா, உம்முடைய செட்டையின் மறைவில் எங்கள் அத்தனை பேரையும் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக. மேலும் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன் படி என்றும் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். இன்று மாத்திரமல்ல, எல்லா நாட்களும் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow.